ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ வந்து நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம் வந்து பார்லி அரிசி எடுத்திருக்கேன். கொள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். கொள்ளு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக வேணுங்கிறதுனால நான் 100 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் 150 கிராம்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ரெண்டுமே இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கருகு அடிச்சிடக்கூடாது. வாசனை அளவுக்கு வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வானொலி சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசியை வந்து வறுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசியை மட்டும் கழுவி காய வச்சுருங்க. ஏன்னா அதில் எதுவும் மண் தூசி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை மட்டும் கழுவி காய வச்சுட்டு அப்புறமா வறுத்தா போதும். இது நான் நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள், லைட்டாக வந்து வெடிக்கிற சவுண்டு கேட்குதா? அப்போ வந்து நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது கொள்ளு சேர்த்துக்கலாம். கவுனி அரிசி நான் இங்கே வந்து வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கொள்ளு வறுக்க போகிறேன். சிம்லேயே வச்சு வருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வறுபடாது. அப்புறம் கஞ்சி வைக்கிறப்ப அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. சிம்லேயே வச்சு வறுத்தா தான் நல்லா வறுபடும். தீயாமலும் இருக்கும், கரிஞ்சிராமலும் இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். கொள்ளு பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு வெடிக்கிற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இதை இப்போ நீங்கள் இறக்கிடலாம். அடுத்தது நம்ம வந்து பார்லி அரிசியை வறுக்க போகிறோம். இதையும் நீங்கள் அதே மாதிரி தான் சூடு ஏறி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்காங்க. சிம்லேயே வச்சு வருங்க. பார்லி அரிசியும் வறுபட்டுருச்சுங்க. பார்லி அரிசியும் வறுத்தாச்சு. அடுத்தது பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பாசிப்பருப்பு சீக்கிரம் வறுபட்டுரும். சிம்லேயே வச்சு கைவிடாமல் வருங்க. பாசிப்பருப்பு வறுத்து கொட்டியாச்சு. அடுத்தது நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன், பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுக்கணும். உங்கள்கிட்ட ட்ரையாக பூண்டு இருந்தாலும் காய வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. ஸோ நான் இதிலே இதை வறுத்துக்க போகிறேன். இதோட மிளகு ஜீரகத்தையும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். இது இப்போ ஆறட்டும். எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இது ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இதில் கஞ்சி வச்சு குடிக்கலாம். கஞ்சியாக வச்சுட்டு எனக்கு கஞ்சியாக பிடிக்கலை அப்படின்னா மோர் போட்டு கூழ் மாதிரியும் குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பவுட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வறுத்து வச்சதை நம்ம பவுடர் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கஞ்சி வச்சா கூழ் வச்சு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை கஞ்சி வச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கஞ்சிலாம் பிடிக்காது அப்படின்னா கூழ் மாதிரியும் குடிக்கலாம். இல்லை அதுவும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தோசை ஊற்றுறோம்ல, அந்த மாவில் கூட 2 ஸ்பூன் போட்டு நம்ம தோசையாக கூட ஊற்றிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கஞ்சியாக குடிக்கிறதும் கூலாக குடிக்கிறது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் காலைல மார்னிங்கில் கூட இதை மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.